ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அகஸ்தியர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். அதாவது கிருத்திகை சஷ்டி வருது இல்லை, கார்த்திகை மாதம் சஷ்டி வருது. எப்போ வருதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 6ஆம் தேதி வருது இல்லைங்களா, 6/12/2024 அன்ற தினத்தை பயன்படுத்திக்கோங்க. அகஸ்தியர் சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு கிடைக்கல அந்த நேரத்தில் அப்படின்றப்போ, மாதவிலகு முடிஞ்சதும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்காத அனைத்து தம்பதிக்கும் குழந்தை வரை கிடைக்கும். என்ன நிறைய இது மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்மளுக்கு குழந்தை தங்கிருச்சுன்றப்ப நம்மளுக்கு சந்தோஷம் தான் இல்லையா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு குழந்தை தங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பரிகாரம் பண்ணேன், எனக்கு குழந்தை தங்கிருச்சுன்னு சொன்னாங்க. நான் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து எனக்கு குழந்தை தங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஆத்மார்த்தமாகவே அது நடக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது செஞ்ச உடனே நம்ம வாழ்க்கை நிறைய மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சகோதரி என்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் அவங்ககிட்ட பதிவிட போகிறேன். அவங்க குழந்தை வரம் தள்ளி போயிருந்து அவங்க இதை பண்ணாங்களாம், அவங்களுக்கு உடனே குழந்தை வரம் கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த பதிவை யார் பார்க்குறதா இருந்தாலும் இது நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்றப்ப செஞ்சு பாருங்கள். இதை உங்களுக்கு ஒரு பலவீனப்படுத்த சொல்கிறது கிடையாது. ஜஸ்ட் இது இப்போது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு கருப்புரை ஏற்றணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு பரவசமாக இருக்கும். சாமிக்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் இது ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் யோசிச்சு வேணாம். ஜஸ்ட் உங்களால் ஓகேன்றப்ப செய்யுங்க. ஓகே இல்லைன்னப்போ விட்டுருங்க. இதை நீங்கள் சஷ்டி அன்னைக்கு செய்யலாம், கிருத்திகை அன்னைக்கு செய்யலாம், இல்லை மாதவிலகு முடிஞ்ச உடனே இதை செய்யலாம். நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது. இதை பண்ணதால் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறக்கவே பிறக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், குழந்தை பிறக்கல, ரெகுலராக இல்லைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த ஒரு 3 டைம் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னே அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. அது என்னன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. மிக முக்கியமான விஷயம் சஷ்டியோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாதம் சஷ்டி வருது, வளர்பிறை சஷ்டி வருது, தேய்பிறை சஷ்டி வருது இல்லைங்களா. சஷ்டினாவே ஸ்பெஷல் தான். அதுவும் இன்னும் வளர்பிறைனா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா. சரி, ஒருவேளை சஷ்டியில் செய்ய முடியலன்றப்போ கிருத்திகை என்ன செஞ்சுக்கோங்க. காலை எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு, முருகர் ஃபோட்டோவை சுத்தம் பண்ணிவிட்டு, அவருக்கு பூக்களால் பண்ணிவிட்டு ஒரு பாலடை தீபமும் இல்லை ஒரு சின்னமான அகல் விளக்கு வச்சு நெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு இரவு முக்கியமான விஷயம் சரிங்களா. இப்போ ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துக்கணும் சரிங்களா. அந்த கிண்ணத்தை ஃபுல்லாக நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கணும். அந்த எண்ணெயை எடுத்துட்டு உங்கள் கணவரை அந்த எண்ணெய்க்குள்ளே பார்க்க சொல்லணுமாங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. அந்த எண்ணெய்க்குள்ளே பார்க்க சொல்லணுமா. அவர் அந்த எண்ணெய்க்குள்ளே பார்க்குறாரு இல்லையா, அந்த எண்ணெயில் பார்த்தா நம்ம ஒரு பிரதிபிம்பம் கொஞ்சம் தெரியும் இல்லையா நம்மலாம். அந்த எண்ணெயில் அவர் நம்மளை பார்க்கணுமா. இது எத்தனை பேர் நம்புவீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் மிராக்கள் மாதிரி நடக்கும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. இதை நீங்கள் பண்ணணும். 2வது, இப்போது நீங்கள் ஹஸ்பண்டை கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு தேன் ஒரு கிணத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த தேனை உங்கள் கையால் அவர் சாப்பிட கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த தேனை நீங்கள் அவர் கையில் சாப்பிடணும். இது 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 என்ன பலன் அப்படின்றப்போ, அப்படி சாப்பிடும் பொழுது நீங்கள் ஒரு வேளை மந்திரம்லாம் சொல்கிற அளவு ஓகேவா இருக்கீங்க அப்படின்றப்போ, ஓம் ரிங் அங் வங் அப்படின்ற மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ரிங் அங் வங், ஓம் ரிங் அங் வங் இந்த மந்திரத்தை சொல்லி அவர் இதை உங்களுக்கு ஊட்டி விடணுமா சரிங்களா. இது மட்டும்தான். நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கும். நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே, எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் இல்லைங்களா. இது பண்ணுறதால என்ன போயிட போகுது. சஷ்டி அன்னைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண முடியல, விரதம், அதெல்லாம் நீங்கள் விரதம் இருந்தால் தான், பரிகாரம் இருந்தால், இதெல்லாம் பண்ணாத குழந்தை நீக்கம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை சரிங்களா. அதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அவங்களுக்கு நின்றுச்சு ஒரு ஒரு பதிவு ஒரு 10 பேர் பார்க்குறீங்கன்றப்ப அது ஒரு 10ல் ஒருத்தருக்கு நின்றுச்சுன்னா கூட ஓகே, அது ஓகே நின்றுச்சு, இதால் நின்றுச்சு, அது தானே நிற்கதோ இல்லை இதான் நினைச்சுன்றப்போ ஒரு பண்ணுறப்போ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கல. ஒரு குழந்தை தள்ளி போகுதுன்றப்போ அவங்ககிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். யாரை பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும். குழந்தை போச்சுன்றப்போ அது ஏக்கமாக இருக்கும். டிவியில் ஒரு குழந்தை பெற்றுக்கிற சீனை பார்த்தா நம்ம எப்போ அது மாதிரி இருப்போம். எப்போ நம்ம வயிற்றில் அந்த பாப்பா தங்குவாங்க, நம்ம எப்போ வாந்தி எடுப்போம், நம்மளுக்கு எப்போ வயிறு பெருசாகும், நம்மளுக்கு எப்போ சீமந்தம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனசில் தாக்கம் அதிகமாக கஷ்டமாகவே இருக்கும். இந்த மாதிரி சாமி கும்பிட்றதால, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எந்தளவு உங்களை நீங்கள் பாசிட்டிவ் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் எந்தளவு நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, நீங்கள் எந்தளவு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ, அந்தளவு டாக்டரே உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னால் கூட நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். என் கண் கூட என் சகோதரிகளுக்கெல்லாம் பிறக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். 14 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு 4.5 வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுக்கு தைராய்டு இருக்குது, பிசிஓடி இருக்குது. ரொம்ப ரிஸ்க் அவங்களுக்கு. குழந்தை 1 டைம் 2 டைம் 3 டைம் நின்று கலைஞ்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஒரு 4.5 வருஷம் கழிச்சு அழகான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. அவ்வளோ சுட்டியாக இருக்காங்க, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க.
ஸோ அதனால் எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும். பட் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும் கிடையாது, தள்ளி போகலாம். அதனால் இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.